வணக்கம். 2 நாளைக்கு முன்னாடி திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரியில ஒரு சம்பவம். சாலையில நடந்து போனவங்கள சரமாரியா வெட்டி இருக்கிறாங்க. அதுல 2 பேர் உயிரிழந்திருக்காங்க. இந்த சம்பவத்துக்கு நீங்க ஏன் பேசலன்னு சிலர் எங்களை கேட்டாங்க. நாம இது போன்ற விஷயங்களுக்கு கண்டிக்காம இருக்க மாட்டோம். கண்டிப்பா பேசுவோம். நாம பொதுவா எப்படி அப்படின்னா, செய்திகள்ல வர செய்தியை வச்சோ, சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல வர செய்திகளை மட்டும் வச்சு எப்பவுமே பேச மாட்டோம். நாமளும் இந்த நாங்குநேரி சம்பவம் போதையினாலதான் நடந்ததுன்னு சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இல்லனா வேற சில காரணங்களுக்காக தான் இந்த சம்பவம் நடந்ததுன்னு சொல்லி கண்டிக்க எவ்வளவு நேரம் ஆகும்? நாம இதை எப்போதும் செய்ய மாட்டோம். நாம களத்துக்கு போகலனாலும் சம்பவ இடத்துல ஆல்ரெடி களத்துல இருக்கிற நம்முடைய சகோதரர்கள் கிட்ட முழுமையா விசாரிச்சுட்டு பல தகவல்களை சேகரிச்சுட்டு பின்னாடிதான் நாம எப்பவுமே பேசுவோம். அந்த அடிப்படையில இந்த சம்பவத்துல பல சகோதரர்கள் அங்க நடந்த முழு பிரச்சனையும் நம்மகிட்ட பகிர்ந்துகிட்டாங்க. அதுல குறிப்பா வழக்கறிஞர் லெனின் அவர்கள் எங்களோட முழு தகவல்களையும் அங்க நடக்கக்கூடிய பிரச்சனைகளையும் ஆதாரப்பூர்வமா பகிர்ந்துகிட்டார். சரி, விஷயத்துக்கு வருவோம். ஒரிசாவை சேர்ந்த திரிநாத் கட்டா அப்படிங்கிறவரு ஒரு 50 வயசு கொண்டவர். இன்னொருத்தர் இந்திரா காலனியை சேர்ந்த ஜானுங்கிறவரு 42 வயசு மதிக்கத்தக்க ஒரு நபர். இந்த 2 பேரையும் படுகொலை செய்யறாங்க இந்த சம்பவத்துல, நாங்குநேரி விஷயத்துல. நெல்சன், பிரபாகரன், ராமசாமி, வீராங்குளம் கணேசன் போன்றவங்க பலத்த காயங்கள் ஏற்பட்டிருக்கிறாங்க. இவங்க மருத்துவமனையில சிகிச்சையில் இருக்கிறாங்க. இதுல ஒருத்தர் மாற்றுத்திறனாளி, ஒருத்தர் கோனார் சமூகத்தை சார்ந்தவர், அதே மாதிரி நாடார் சமூகத்தை சார்ந்தவர்களும் காயப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமா பலதரப்பட்ட சமூக ஆட்களை இந்த சம்பவத்தால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. பெரும்பான்மையா பட்டியலின சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த படுபாதக செயலை செய்த சமூகம் யாருன்னா, தேவர் சமூகத்துல ஒரு பிரிவினரான மறவர்கள்ல தான் சிலர் இந்த செயலை செய்திருக்கிறாங்க. சரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்கள்ல இந்த சம்பவம் இப்பதான் முதல் சம்பவமா? கிடையாது. தமிழ்நாட்டிலேயே சாதிய பிரச்சனைகள் அதிகமா நடக்கிற மாவட்டங்கள்ல முதன்மையா இந்த 2 மாவட்டங்கள் தான் இருக்கு. ஆனா பாருங்க, ஆட்சியாளர்கள் இந்த தமிழ்நாட்டை சாதிய பிரச்சனைகள் இல்லாத மாநிலம் அப்படின்னு எப்போதும் மாறுதட்டி பேசிப்பாங்க. சபாநாயகர் அப்பாவு போன்றவங்க நெல்லை மாவட்டங்கள்ல சாதி பிரச்சனையே இல்லைன்னு பச்சையா போய் பேசுவாங்க. அதுவும் ஊடகத்தார் முன்னாடி போய் பேசுவாங்க. சரி, இந்த மாவட்டங்கள்ல ஏன் சாதி பிரச்சனை அதிகமா நடக்குது? நாங்குநேரி அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் ஏற்கனவே சில பேர் பிராமணர்கள் இருந்திருக்கிறாங்க. அதுவும் சிறுபான்மை சமூகமா இருந்திருக்கிறாங்க. அதோட பட்டியல் சமூக மக்களும் அங்க இருந்திருக்கிறாங்க. அங்க சிறுபான்மை சமூகமா இருக்கிறவங்க எல்லாரும் நிலம் வச்சிருக்கக்கூடியவர்களா தான் இருந்திருக்காங்க. அது நாடார்களா இருக்கட்டும், பிராமணர்களா இருக்கட்டும், கோணார்களா இருக்கட்டும், இப்படி எல்லாருமே. அங்க டாமினேட்டா ஆதிக்கம் செலுத்துவது யார் அப்படின்னா, தேவர் சமூகத்தை சார்ந்த உட்பிரிவான மறவர்கள் தான். திட்டமிட்டு சாதிய திமிர்ல ஒருத்தரை பயமுறுத்துறது, கொலை செய்யறது, அவங்களை அச்சுறுத்துறது அப்படின்னு சொல்லி 50 வருஷமா இது போன்ற சம்பவங்கள் நடந்துகிட்டே தான் இருக்குது. சரி, இந்த பிரச்சனைகள் எதனால நடக்குது, ஏன் நடக்குது அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, தன்னுடைய ஜாதி ஆதிக்கத்தை நிலைநிறுத்துவதற்காக அங்கு இருக்கக்கூடிய மறவர்கள்ல சிலர் இதை தொடர்ச்சியா செய்துகிட்டே வராங்க. ஜாதி ஆதிக்கத்தை நிலைநிறுத்தணும்னு இதை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இது போன்ற சம்பவங்கள் முன்பகை ஏதாவது இருக்கா அப்படின்னு விசாரிச்சோம் அப்படின்னா, முன்பகைலாம் ஒண்ணும் கிடையாது. எங்களுக்கு கீழே தான் எல்லாரும் இருக்கணும், பயந்துகிட்டு இருக்கணும், இல்லைன்னா இந்த ஊரை விட்டு எல்லாம் ஓடி போங்க அப்படிங்கிற மனநிலையில தான் தொடர்ச்சியா இதை செய்துகிட்டு வராங்க. இதெல்லாம் ஏன் செய்யறாங்க? ஏன்னா அங்க இருக்கிற நிலங்களை கைப்பற்றுவதற்காகத்தான் தொடர்ச்சியா இது போன்ற விஷயங்களை செய்துகிட்டே வராங்க. அந்த பகுதியில யாரெல்லாம் சிறுபான்மை மக்களா இருக்கிறாங்களோ, நாடாரோ, தலித்தோ, பிராமணரோ, கோணாரோ, இப்படி இருக்கக்கூடிய எல்லாரையும் நாங்க தான் பெரும்பான்மையான சமூகம், யாராவது மறவர்கள் நாங்க தான் பெரும்பான்மையான சமூகம், நாங்க வைக்கிறதா இங்க சட்டம்னு சாதிய மேலாதிக்கத்தினால சிறுபான்மை சாதியினரை ஒடுக்குறாங்க தொடர்ச்சியா. அப்படிதான் அந்த பகுதியில இருந்த பிராமணர்களை இதுக்கு முன்னாடி விரட்டி இருக்கிறாங்க. அதே மனநிலையில தான் மற்ற சாதிகள் கிட்டையும் அவங்க தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்கிறாங்க. பொதுவா திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்கள்ல சாதியை நிலைநிறுத்தணும்னு சொல்ற சாதிய மனநிலை கொண்டவங்களை தான் காவல்துறை அதிகாரிகளா நியமனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தொடர்ச்சி அப்படியானவர்கள் தான் அங்க அதிகாரத்துக்கு வந்திருக்காங்க. அந்த அதிகாரிகளும் இது போன்ற சம்பவங்கள் நடக்கக்கூடாது அப்படின்னு பெரிய அளவுல முயற்சி எடுக்கிறதுல, நடவடிக்கையும் எடுக்கிறது இல்லை. ஆனா இந்த சம்பவங்கள் நடக்கணும்னு ஊக்கப்படுத்துற மாதிரியான நடவடிக்கைகள் தான் அவங்களோட நடவடிக்கைகள் இருக்கு அப்படின்னு அங்க இருக்கிற மக்கள் அழுத்தமா சொல்றாங்க. அப்படி அந்த மக்கள் சொன்னதுக்கு உதாரணம் கவின் படுகொலை. கவின் படுகொலையில என்ன நடந்ததுன்னு நம்ம எல்லோரும் நல்லாவே பார்த்தோம். யாரு குற்றவாளி, யாருக்கு ஆதரவா இருந்தாங்க முதல் கொண்டு நம்ம எல்லாருக்கும் வெளிச்சம் போட்டு காட்டினது. அப்ப இது போன்ற சம்பவங்கள், படுகொலைகளை ஏன் செய்யறாங்க? நிலத்தை எல்லாம் விட்டுட்டு, வீட்டை எல்லாம் விட்டுட்டு இங்க இருந்து ஓடிப்போங்க, இல்லைன்னா நாங்க சொல்றதை கேட்டு கையெழுத்து போடுங்க, தலையெழுத்தேன்னு வாழுங்க, இன்னும் இப்படியான ஒரு மனநிலையில தான் அங்க இருக்கிறவங்க செயல்பட்டு இருக்காங்க. சிலர் இந்த சம்பவத்துக்கு போதை தான் காரணம் அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல பிரபலமானவங்க பதிவிடுறாங்க. சரி, போதனே வச்சுக்கோங்களேன். போதையிலேயே அவன் ஊர்ல இருக்கிறவனை தானே வெட்டி இருக்கணும். போதனை அங்கதானே பிரச்சனை நடந்திருக்கணும். ஆனா பாருங்களேன், 5 கிலோமீட்டர் தாண்டி வந்து வெட்டி இருக்கிறான். அப்படி செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? ஏன்னா அங்க இருக்கிற தலித் மக்களை அச்சுறுத்துவதற்கு, தன் ஜாதி ஆதிக்கத்தை நிலைநிறுத்துவதற்காகத்தான் இது போல பல வருஷமா செய்துகிட்டே வராங்க. ஊடக வெளிச்சத்துக்கு வந்தது 1, 2 தான். இன்னும் திரைமறைவுல நிறைய இருக்கு. உண்மையிலே திருநெல்வேலி மாவட்டம் தமிழ்நாட்டிலே மிக மிக மோசமான மாவட்டமா இருக்கு.
அங்க இருக்கிறவங்க எத்தனை வருஷமா இது போன்ற சாதிய பிரச்சனைகளை சரி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, களத்துல நின்றுட்டு இருக்காங்க, தங்களுடைய எதிர்ப்புகளை பதிவு செய்துகிட்டு இருக்காங்க. ஆனா ஊடகங்களும் மற்றவர்களும் இந்த ஜாதியை சார்ந்தவர்கள் எந்த ஜாதிக்காரனை கொலை செய்திருக்கிறான் அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்கள்ல இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கு அப்படின்னு ஊடகங்கள் வெளிப்படையா பேசவோ விவாதப்படுத்தவோ இன்னமும் தயங்கிட்டு தான் இருக்கிறாங்க, மறுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. சொல்ல போனோம்னா பல அரசியல் கட்சி தலைவர்கள் வெளிப்படையா பேச மறுக்கிறாங்க இந்த விஷயத்தை, நாங்குநேரி விஷயத்த. காரணம் தேர்தல். தேர்தலை காரணம் காட்டி தன் சொந்த சமூகம் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அதிகார வர்க்கத்துக்கு எதிராக, சாதிய சமூகத்துக்கு எதிராக எந்தவித எதிர்ப்பையும் தெரியப்படுத்துற கொள்கைவாதிகள் எல்லாமே கார்ப்பரேட் அரசியலுக்கு போயிட்டாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய செயல்பாடுகள், இப்போ நடந்துக்கிற இந்த செயல்பாடுகள் நமக்கு உணர்த்துது. இந்த மாவட்டங்கள்ல இருக்கிற பசங்க நிம்மதியா ஸ்கூலுக்கு போக முடியல, ஸ்கூல் பக்கத்திலே டாஸ்மாக திறந்து வச்சிருக்காங்க, பசங்க ஒரு நல்ல வேலைக்கே போக முடியல. இதுக்கு உதாரணம் நாங்குநேரி சிறுவன் பாதிக்கப்பட்டது நம்ம எல்லோருக்கும் கண்ணு முன்னாடி வந்துட்டு போகும். அந்த சிறுவனை எப்படியான ஒரு தாக்குதலுக்கு ஈடுபடுத்தினாங்கன்றது நமக்கு எல்லாம் இன்னமும் அது நினைவுல இருக்கு. அப்போ எப்போ யார் வெட்டுவாங்களோ, யார் என்ன செய்வாங்களோ அப்படிங்கிற பதட்டத்திலேயே அந்த மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நானும் 2 நாளா பாக்குறேன். தென் மாவட்டத்துல இருக்கிற தலித்துக்கு தானே பிரச்சனை அப்படின்னு சொல்லி மேற்கு மாவட்டத்துல இருக்கிற பட்டியலின மக்களும் தலைவர்களும் அமைதியா இருக்கிறாங்க. அதே போலதான் வட மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய பட்டியலின மக்களும் தலைவர்களும் அமைதியா இருக்கிறாங்க. திரும்பவும் சொல்றேன், நாம எல்லாம் பட்டியலினமா ஒற்றுமையா இருக்கிறவர் தான் நம்முடைய குறைந்தபட்ச உரிமையாவது நம்மளால தக்க வச்சுக்க முடியும். உற்சாதி பிரிவிலேயே வேடிக்கை பார்த்து பிரிவினை வச்சு வேடிக்கை பார்த்தா நாம திரும்ப 100 வருஷம் பின்னாடி தான் போக வேண்டியது இருக்கும். பெற்ற உரிமைகளை பாதுகாக்கணும் அப்படின்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒற்றுமை ரொம்ப ரொம்ப அவசியம். பெற்ற உரிமைகளை பாதுகாக்கணும்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒற்றுமை ரொம்ப அவசியம். இது போன்ற சாதி வெறியை சரி செய்ய வேண்டிய இடத்துல அரசாங்கம் தான் இருக்கு. நேர்மையான சட்ட ஒழுங்கை நிலைநிறுத்தணும் அப்படின்னா திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்கள்ல டாமினேட்டா இருக்கிற சாதி நபர்களை காவல்துறையில பணி அமர்த்தாம இருக்கணும். இந்த சம்பவத்தை நாங்க வன்மையா கண்டிக்கிறோம். அரசு உடனடியா நடவடிக்கை எடுத்து இது போன்ற விஷயங்கள் எதிர்காலத்துல நடக்காம இருக்கணும், அப்படியான ஒரு செயல் திட்டத்தோட அரசு செயல்படணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம்.